25 வருஷம் நேத்தி மாதிரி இருக்குது. ரஹ்மான் முதல்ல சந்தித்தது அப்போது இதே ஸ்மைல்லாம் இருந்தது அவர்கிட்ட. இப்போ அப்படியே தான் இருக்காது. ஆனால் எவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ப முடியல. அவர்கிட்ட வந்து எவ்ரி ஃபிலிம் வந்து ஒரு எல்லாருக்கும் அப்படி தான். பட் இருந்தாலும் ஸ்பெஷலாக ஒரு தனி பயணம் மாதிரி அந்த படத்துக்குன்னு ஒரு புது பாதை தேடி எவ்ரி டைம் லைக் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தேடுவார். அது கிடச்சி சில சமயம் நாங்கள் வேறு ஏதோ எதிர்பார்த்துட்ருப்போம். வந்து பாம்பேயில் சாங் ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. சாயங்காலம் போனால் கேட்கலான்னு பண்ணோம். அங்கே போயிருந்தால் பாம்பே தீம் மியூசிக் பண்ணி வச்சுருப்பாரு. ஆனால் அது என்ன சார் நாளைக்கு ஷூட்டிங் சாங் இருக்குது நீங்கள் அப்படின்னா தீம் மியூசிக் கேட்டால் மற்றதெல்லாம் மறந்துடும். ஸோ அவர் வந்து ஒரு எவ்ரி ஃபிலிமில் அந்த படத்துக்கு வேணுங்கிற ஒரு இசை, வேணுங்கிற ஒரு சவுண்ட், அதை தேடி பிடிச்சு அந்த ஒரு பாதலர் ஜர்னி அவர் கூட. இது வந்து கூட வைரமுத்து சாரும். ஸோ 2 பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரஹ்மான் தேங்க்யூ. பொறுமையாக எவ்வளோ வருஷம் என்னை பொறுத்துட்ருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் வருஷமும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம். வைரமுத்து சாரும் அப்படி தான். அடுத்த படம் கம்போசிங் எப்போன்னு எல்லாருக்கும் முன்னாடியே கேட்டுடுறேன். பட் ரோஜாலேருந்து காற்று வழியடை வர இட்ஸ் ரியலி அன் அமேசிங் ஜர்னி. தேங்க்யூ. காற்று வெளியடை வந்து ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பின்னணியில் சொல்லப்பட்ட ஒரு காதல் கதை. இது ஷூட்டிங்காக நாங்கள் வந்து காஷ்மீர் லடாக்லே போயிருந்தோம். அப்போது ஒவ்வொரு தடவை அங்கே போகும்போதும் கடந்து போகும்போதும் நிறையா இந்தியன் ஜவான்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ், இந்தியன் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு தரையும் கடந்து போவோம் ஷூட்டிங் போகும்போது. அப்போது பிரமிப்பாக இருக்கும். இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறது நமக்காக. நம்ம வந்து அவங்க என்னைக்காவது வந்து have you ever expressed what we feel towards them, the respect that we have for what they're doing? யோசிச்சு பார்த்துட்டுப்போம். கார்த்தி ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி வந்து மீட் பண்ணோம். அப்போ சொன்னார், இப்போ ராஜஸ்தானில் ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ பக்கத்தில் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் யாராவது வந்தாங்கன்னா எனக்கே தெரியாமல் எழுந்து நிற்கிறேன் சார் இப்போல்லாம் அப்படின்னு. ஸோ தட் இஸ் த ரெஸ்பெக்ட் தட் யூ ஃபீல் வென் யூ மீட் தெம், வென் யூ see them at work. இப்போ இந்த படத்துக்காக ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் த என்டையர் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அவங்களுக்கு வந்து எங்களோட மரியாதை, எங்களோட நன்றி, எங்களோட கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எப்படி பண்ண முடியும்னு யோசித்தோம். எங்களுக்கு இந்த படத்தில் ஒரு கைடு கிடைச்சார். இந்த படத்தில் ஒரு வெரி ஸ்ட்ராங் ஒரு ஹோல்ட், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் டு கிவ் அஸ் ஆல் இன்புட்ஸ் ஆன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆல் த டீட்டெயில்ஸ். ரிட்டையர்ட் ஏர் மார்ஷல் சிம்மக்குட்டி வர்த்தமான், परम वशिष्ठ सेवा मेडल, अदिति विशिष्ट सेवा मेडल, वायु सेना मेडल, विशिष्ट सेवा मेडल. This gentleman has been a very, very great source of inspiration. So, our vandu or representative for all the 3 forces together. I'd like to invite him to the stage, and I'd like you to give a standing ovation to him if possible, please. Padma Shri Mani Ratnam, Mr. Rahman, ladies and gentlemen, Vanakkam. Please permit me to speak in English, just like Mr. Rahman did. And I can't mix that wonderful Tamil that he speaks in it. I'm a Tamilian though. Many experiences in my life, but I never thought in my wildest dreams that I would be here on the stage in a movie audio release. I mean, it's a great honor, sir. Thank you very, very much for giving me this opportunity and the privilege.